ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இத்தனை நாளாக எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம ரேவதிக்கு கார்த்தி யார் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வருது. அப்படியே சாமுண்டீஸ்வரி எதிர்த்து நின்று அப்போ இங்கே நீங்கள் கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக அப்படியே எதிர்த்து நிற்கிறாங்க. இதிலிருந்து நம்ம சாமுண்டேஸ்வரி எப்படி தப்பிக்க போகிறாங்க, அதே சமயத்தில் நம்ம ரேவதிக்கு கார்த்தி யார் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வரப்போகுது. மருதோட சுயரூபத்தை நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இனி ரேவதியோட முடிவு என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரேவதியும் ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. நிஜமாவே கார்த்தி யாரு, அந்த எம்டி சார் தான் கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கும்போது நம்ம ராஜசேதுபதி ஐயாவோட பேரன் தான் இந்த கும்பாபிஷேகத்தில் இந்த யாகத்தை எல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி அது யார் அப்படிங்கிறத இந்த வாட்டி நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருந்து நம்ம ரேவதி அப்படியே பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம கார்த்தி செம மாதம் அந்த இடத்துல எல்லா பூஜைகளும் செய்துட்ருக்காங்க. அதை பார்த்த நம்ம ரேவதி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னது இது, இந்த எம்டி சார் எதுக்காக இந்த யாகத்தை பண்ணுறாங்க, இங்கே நடக்கிறது எதுவுமே புரியலையே. நம்ம அம்மா ஏற்கனவே அங்கே இருக்கவங்க தான் கார்த்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நிஜமான கார்த்தி யாராக இருக்கும்? அதே சமயத்தில் அன்னைக்கு நலங்கு புடவையை தாத்தா இவங்கள்ட்ட தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்போ நிஜமாவே கார்த்தி யாராக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் நம்ம ரேவதியோட மனசில் வந்துட்டே இருக்குது. சரி, இந்த இடத்துல நம்ம எதுவுமே அவங்கள்ட்ட கேட்க முடியாது. ஆனால் இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம பாட்டியாக தான் இருக்கோம். பாட்டிகிட்ட கண்டிப்பாக இந்த உண்மைகளை நம்ம கேட்குறோம் சொல்லிட்டு ரேவதி அப்படியே பரமேஸ்வரி பாட்டியை பார்க்குறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படியே பாட்டியை தனியாக அழைச்சிட்டு பாட்டி, நான் கேட்குறதுக்கு நீ கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லணும், உண்மையை தவிர எதுவுமே மறைக்கக்கூடாது அப்படி சொன்ன உடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு புரிய ஆரம்பிக்குது. இவா இப்போ என்ன யோசிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குமோ, கார்த்தி வேற ஏற்கனவே சொன்னால் பழைய ஞாபகங்கள் ஏதாவது ரேவதி யோசிச்சானா மறுபடியும் ஏதாவது அவளுக்கு பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி யோசிக்கும் போது நம்ம ரேவதியும் நீங்கள் உண்மையை தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பாட்டி, என் தலையில் கையை வச்சு சொல்லுங்கள், நிஜமாவே அங்கே கும்பாபிஷேகத்துக்காக அங்கே பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தான் நிஜமா உங்களோட பேரனா அப்படி கேட்கும்போது நம்ம பரமேஸ்வரி பாட்டினால எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. நம்ம ரேவதி கிட்ட எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டுக்கோன்னு சொன்ன உடனே நம்ம ரேவதியும் சரி, நீ உண்மையை சொல்ல மாட்டீங்களா பாட்டி, உங்கள் மேலே தானே நம்பிக்கையாக இருந்தேன், எப்படியாவது உண்மையை சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே இருந்துகிட்டே இருக்கேன், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படி கேட்கும்போது பரமேஸ்வரி பாட்டியும் என்னால் இது வரைக்கும் எந்த உண்மையும் சொல்ல முடியாது, நீ எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட கேட்டுக்கோ, உன் அம்மா தானே சொன்னால் அங்கே ஒரு கார்த்தி இருக்கான்னு அவள்கிட்டே போய் விசாரணை பண்ணிக்கன்னு சொன்ன உடனே நம்ம ரேவதியும் எப்படியாவது இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்க்குறதுக்காக வராங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்தோன்னே எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக வர அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது ரேவதியும் நான் சொல்கிறதுக்கு ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள், பாட்டியோட பேரன் யார் அப்படி கேட்ட உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இவளுக்கு ஏதாவது உண்மையை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடு இருக்கும்போது ஏன் ரேவதி இந்த மாதிரிலாம் கேட்குற, அதான் உனக்கே தெரியல என்ன நிற்கிறாங்கல்ல இந்த தம்பி தான் கார்த்தி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதியும் இல்லை, என்கிட்டேருந்து ஏதோ ஒரு பெரிய உண்மையை நீங்கள் மறைக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள், இத்தனை வருஷமாட்டு நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனையிலேருந்து எப்படி திடீர்னு நீங்கள் எல்லாம் சேர்த்து வைப்பீங்க, எனக்கு அந்த குழப்பம் இருந்துகிட்டே தான் இருந்து இப்போ அது எனக்கு உறுதியாயிட்டு ஊரில் உள்ளவங்க எல்லாருமே கார்த்தின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களை சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கவங்கள கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு உண்மையை சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்க. அதே சமயத்தில் சாமுண்டீஸ்வரியும் இப்போ என்ன சரி நம்ம சரியாக மாட்டிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நம்ம ரேவதி கிட்ட இல்லை ரேவதி, இங்கே நிற்கிறது தான் கார்த்தி, நீ ஏதோ புரியாமல் பேசுகிற, ஊரில் உள்ளவங்க எல்லாம் தெரியாமல் சொல்லுவாங்களாட்டிருக்கோம் அப்படி சொல்லி சமாளித்து பார்க்குறாங்க. ரேவதி இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, நான் இப்போ தான் கோவிலுக்கு போயிட்டு வரேன், அப்படி இதுதான் உண்மையான கார்த்தியாக இருந்தால் அந்த கும்பாபிஷேகம் எல்லாமே நடத்தும் போது இவங்க தானே எல்லாத்தையுமே முன்னிருந்து பார்த்துருக்கணும், ராஜசேதுபதி தாத்தாவோட பேரநாட்டு அங்கே வேற கார்த்தியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரினால் அந்த இடத்துல பதிலே சொல்ல முடியலை. இவ எல்லாத்தையும் பார்த்துட்டா போல, கோவிலுக்கு இதனால தான் இவளை அனுப்பவே இல்லை, என்ன தான் தடுத்தாலும் கடைசி நேரத்தில் கார்த்தி யாருன்னு தெரிஞ்சுட்டு அப்படி சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம ரேவதியும் நான் சொல்கிறதுக்கு ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லுங்கம்மா, இதுக்கு ஏற்கனவே இதை பார்த்துட்டு எனக்கு சந்தேகம் இருந்தனால தான் நான் பாட்டிகிட்டையும் கேட்டேன், ஆனால் பாட்டியும் என்கிட்ட எந்த உண்மையும் விட்டு சொல்லலை, எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நிஜமாவே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் சேர்ந்து
என்ன ரேவதி அம்மாவே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ரேவதியும் சரி உங்கள் 2 பேருக்குள்ளே இந்த 2 குடும்பமும் எப்படி ஒன்று சேர்ந்து அப்படி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரியும் எத்தனை வருஷமாக தான் இந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கோம், அதனால தான் இந்த மேரேஜினால நம்ம ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு தான் இந்த மேரேஜை நான் ரெடி பண்ணேன். அந்த இடத்துல மருதுவும் நம்ம ரேவதி கிட்ட வந்து என்ன ரேவதி உங்கள் அம்மாவே எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, உனக்கு ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா, உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்கல்ல அது கொஞ்சமாவது கவனி அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் இல்லை எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் தான் நேரடியாக என் கண்ணால் பார்த்துட்டு வந்தேனே, அந்த கும்பாபிஷேகத்தில் அவங்க தான் எல்லா பூஜையும் செய்துட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பாட்டியோட பேரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது வரைக்கும் நான் பார்த்ததில் நீங்கள் ஒரு நல்ல செயல் செய்த மாதிரி எனக்கு தெரியலை, எனக்கு ஏதோ சந்தேகமாக தான் இருக்குது, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரேவதி ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம சாமுடிச்சு சந்திரகலா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. சந்திரகலாவும் என்ன ரேவதி நீ பேசிகிட்டு இருக்க, உன் அம்மா மேலே நம்பிக்கை இல்லையா, உனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்போவுமே அக்கா தான், அதனால அவங்க சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், உன்னை யாரோ சரியா குழப்பிக்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரகலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு ரேவதியோ இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது, இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லும்போது மருதுவும் அதை விடுற மாதிரி இல்லை, நினச்ச நேரத்தில் நினச்ச தேதியில் கரெக்டாக இந்த கல்யாணம் நடக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல சவால் விடுறாங்கன்னே சொல்லலாம். ரேவதிக்கு இப்போ குழப்பமாகவே ஆயிட்டு கண்டிப்பாக அம்மா நம்மக்கிட்டேருந்து ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க, அதான் எனக்கு அந்த கார்த்தியை பார்க்கும்போது ஏதோ ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு காதல் வந்தது போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதிக்கு புரிய ஆரம்பிக்குது. பாட்டியோட பேர் கார்த்தி அப்படிங்கிற ஒரு உண்மை நம்ம ரேவதிக்கு தெரிய வந்துட்டுன்னே சொல்லலாம். ரோஹிணி அக்கா கிட்ட போய் அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னக்கா இதை பற்றி தான் நீ சொல்லணும்னு வந்தியா, உனக்கு எல்லாமே தெரியும்ல, நீ வந்து ஏற்கனவே பாட்டியோட பேரனை பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரோஹிணி அந்த இடத்துல அமைதியாக நிற்கும்போது ரேவதியும் எதுவாக இருந்தாலும் அம்மாவை பற்றி யோசிக்காமல் என்கிட்ட சொல்லுக்கா, எல்லாமே என்னோட நல்லதுக்கு தானே நீ செய்வ, ஒழுங்காட்டு சொல்லு அப்படி சொல்லும்போது நம்ம ரோஹிணியும் ஆமாம் ரேவதி நீ சந்தேகப்பட்டது எல்லாமே சரிதான், இங்கே இன்னைக்கு இருக்கிறது வந்து கார்த்தியே கிடையாது, அம்மா இத்தனை நாளாக உன்னை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதியும் அம்மா எதுக்காக இப்படி ஏமாத்திருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குதே, எதுவாக இருந்தாலும் அம்மா நமக்கு நல்லது தானே செய்வாங்க, ஏன் நம்ம கல்யாண விஷயத்தில் மட்டும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, எதுவுமே புரியலேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம ரேவதியும் இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவை சேர்ந்து மருதுகிட்ட எப்படி இருந்தாலுமே ரேவதியோட கழுத்தில் நீங்கள் தான் தாலி கட்டணும், கூடிய சீக்கிரமாக அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மருதுவும் இந்த வாட்டி இது வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை, இது வரைக்கும் மாலை போடுற விஷயத்துலலாம் நான் தவற விட்டுட்டேன், எப்படி இருந்தாலுமே ரேவதி கழுத்தில் நான் தான் தாலி கட்ட போகிறேன், கூடிய சீக்கிரமாக அந்த மூர்த்தத்தை நடத்த வேண்டியதான் அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் ஆமாம் இனிமே வந்து கார்த்தி அவள் கண்ணில் படாத வர பார்த்துக்கணும், அவளுக்கு சந்தேகமாக வந்துட்டு அதே சமயத்தில் அந்த கிழவி என்ன தான் சொன்னான்னு தெரிய மாட்டேங்குது, ரேவதி ஒரு குழப்பத்தோடையே இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச சாமுண்டேஸ்வரியும் நம்ம ரேவதிக்கு ஒரு கட்டாய திருமணம் பண்ணுறதுக்காக தயாராகிறாங்க. என்னதான் இருந்தாலும் கடைசி நேரத்தில் மருது பற்றின உண்மைகளை நிரூபித்தது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதியோட கழுத்தில் நம்ம கார்த்தியை தாலி கட்ட போகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கும்பாபிஷேகத்தையும் சிறப்பாக நடத்திடுவாங்கன்னே சொல்லலாம்.